பயப்படுற நிலைமையில யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே அதுதான் அரசியலுடைய அடிப்படை குணம். நாங்கள் பியூர் பாலிட்டிக்ஸ் ஒரு கிளாஸ் நடத்துகிறோம். அதில் வந்து அது சொல்லக்கூடிய அரசியல் கட்சியோட அடிப்படை குணம் பயப்படுறது இல்லை. அது மாதிரி வந்து அவர்கள் அரசியல்வாதிகளுக்கு முதல்ல அச்சம் கிடையாதுங்கிறது அரசியலுக்கான அடிப்படை குணமே. இவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய கட்சின்னு 2 இருக்கு. அது அதிமுக திமுகன்ற. அது வந்து அவர்களுக்கு வந்து ஏன்னா அவர்களுடைய தேர்தல் முடிவையே மாற்றும் வல்லமைக்கு விஜய் நகர்கிறார். வந்துட்டார்னு சொல்ல, விஜய் வந்து கரெக்டாக நகர்றார். அது வந்து ஏடிஎம்கேவா டிஎம்கேவா நான் தீர்மானிப்பேன் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நகர்றார். அது வந்து இந்த 2 கட்சியும் கவனமாக இருக்க முடியாது. பயப்பட 2 பேரும் பயப்பட மாட்டார். திரு ஸ்டாலின் பயப்பட மாட்டார், திரு எடப்பாடி பயப்பட மாட்டார். ஆனால் இந்த 2 கட்சியுமே யூ கேனாட் டேக் ஹிம் கிராண்டட். இந்த கூட்டத்தை எப்படி பார்க்கலாம் சார்? ஏன்னா அதை பற்றி கண்டிப்பாக பியூட்டிஃபுல்லான கூட்டம். நம்ம பார்த்தோம், ஏற்கனவே சொன்னேன் நான் உங்களுக்கு 2 வரி. எல்லா கட்சிக்கும் கூட்டம் வரும். இது வந்து ஒரு மாநாடு, இது மாநில மாநாடு, தமிழ்நாடு முழுக்க திரட்டப்பட்ட கூட்டம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு திமுகவால் ஒரு மாவட்டத்தில் இந்த கூட்டத்தை கூட்டிட முடியும். அதிமுக இன்னைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இதில் வந்து இதோட அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் கூட்டத்தை கூட்டிட்டு இருக்கு ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும். ஸோ இந்த கூட்டத்தை கூட்டுறது பெரிய விஷயம் இல்லை. கூட்டிட்டாங்க, நல்ல கூட்டம்.